வெல்கம் டு அவர் சேனல் தி நைட் வாட்ச்மேன் கொனாசியர்ஸ். ஸோ அடுத்து மூணாவது செட் ஆஃப் ஆக்ஷன் ப்ரிவ்யூக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த தடவை நம்ம பேச போகிற ரெண்டு டீம்ஸ் கேகேஆர் அண்ட் எல்எஸ்ஜி. ஸோ கேகேஆர் அதிகமான பர்ஸோட வர்றானுங்க. இவ்வளோ ரீவாம் பண்ணணும் அவசியமே கிடையாது. அது போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் தான் சாம்பியன்ஸு. போன வருஷமும் ரொம்ப பேடாலாம் பண்ணல, பட் ஸ்டில் கோச்சை தூக்கிட்டானுங்க. அபிஷேக் நாயர் வந்திருக்காரு. எக்கச்சக்க டீம்ல சேஞ்சஸ். ஒரு ஸ்டால்வாட் ரசலை வந்து பவர் கோச் ஆக்கிட்டானுங்க. இப்போ 64.30 கோடியோட ஜம்முன்னு வரானுங்க. ஆனால் யாரெல்லாம் எடுக்க போறானுங்கன்னு தெரியல. ஸோ கோகுல், உன்னோட இனிஷியல் தாட் சொல்லு. இந்த டீமுக்கு வந்து ஏகப்பட்ட வேக்கன்சி இருக்கு, நிறைய எடுக்கணும், டீம் இனிமேல் செட் பண்ணணும். ஆனால் எனக்கு என்னன்னா, அபிஷேக் நாயர் வந்து ரொம்ப எல்லாருமே ரொம்ப ஹையா ரேட் பண்றாங்க. அவர் ரொம்ப பிரெய்னி, ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஒரு கோச்சு, பிளேயர்கிட்ட நல்லா பேசி பேசி வேலை வாங்குவார் அப்படி இப்படின்னு சொல்றாங்க எல்லாருமே. ரோஹித் சர்மால இருந்து வெங்கடேஷ் எல்லாருமே சொல்றாங்க. அவர் நல்லா தான் பண்ணுவாரு. பட் ஆனால் உன்னோட தாட் சொல்லு. ஃபர்ஸ்ட் அவங்க டிசிஷனே நிறைய தப்பு இருக்கு. ஆண்ட்ரஸ் எல்லாம் மிகப்பெரிய தப்பு. அப்புறம் அவரா டிசைட் பண்ணாரா இல்ல என்ன ரீசன், நிறைய கேஷ்காக கோச்சிங் போயிடலாம்னு சொன்னாரா என்னன்னு தெரியல. ஆண்ட்ரஸல் வந்து அவ்வளோ மோசமெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணவே இல்லை. வித் பேட் ஆர் பால் சம் பர்ஃபார்மன்ஸ் வந்து கேரண்டீட் அவருக்கு வந்து. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மும்பை இந்தியன்ஸ்க்கே போலாட் மாதிரி ஒரு ஆள் ஒன்றும் ரிப்ளேஸ்மெண்ட்டு கிடைக்கவே இல்லை. அவசரப்பட்டு எடுத்த முடிவு தான் அது. அதுக்கப்புறம் எல்லா லீக்ஸ்லயும் பொல்லாடு பிறந்துட்டு தான் இருக்காரு. ஸோ இப்போ ஆண்ட்ரூ ரசலும் அதே மாதிரி ஒரு சேம் சுச்சுவேஷன் தான். மேபி அது ரிசல்ட் பண்ண சுச்சுவேஷன் வருதா இல்லையான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கிரீனை வச்சு ரீப்ளேஸ் பண்ண போறாங்க. 45 கோடி கிரீன். நீ 44 crores அதான் இந்த 64 crores ரசல் எவ்வளோ ஒரு 12 அந்த மாதிரி தானே இருக்கும். அப்படி இருந்தா கூட கிரீன் எடுக்கலாமே. இப்போ நியூ ரூல் வேற ஏதோ இருக்கான், 18 crores ஃபாரின் பிளேயர் எடுக்க முடியாது. ஸோ ரசலுக்கும் தேவை வரலையே. கிரீன் எடுத்துட்டு ரசலை உக்கார கூட வைக்கலாம், ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் இல்லை. பட் கரியரை ஷார்ட் ஹேண்ட் பண்ண மாதிரி தான் இருக்கு. அந்த ரூல்ஸ் வந்து என்னன்னா, நம்ம வந்து எவ்வளவு வேணா கிரீனுக்கு சண்டை போடலாம். நீ 45 சொல்ற, 35 சொல்ல, எவ்வளவுதான் கிரீனுக்கு வந்து மற்ற டீம்ஸ் வந்து ஃபைட் பண்ணாலுமே மேக்சிமம் பிளேயர்ஸ் ஆன 18 கோடியோ 21 crores அது வரை தான் கொடுக்க முடியும். மிச்சம் எல்லாமே கம்பெனிக்கு போயிடும். அதாவது பிசிசியோட ரெவென்யூ போயிடும். அது பிளேயர்ஸ் டெவலப்மெண்ட். அது இது என்னன்னா, இந்தியால கேப்டு பிளேயருக்கு மேக்சிமம் எவ்வளவு கொடுத்துருக்க அப்படி பார்த்தா, இந்தியால கேப்டன் விராட் கோலிக்கு 21 கோடி கொடுத்துருக்காங்களா? அப்ப 21 கோடி தான் மேக்சிமம் ஃபார் கிரீன். அதுக்கு மேல 45 கோடியோ 50 கோடியோ போனா மிச்சம் இருக்கிற கோடி வந்து வளர்ச்சி நிதிக்கு போயிருக்கும். இதுதான் பிசிசி வளர்ச்சி நிதி. ஆமா ஆமா. அதனால மெகா ஆக்ஷன்ல ரீடைன் பண்ண பர்ஸ், மெகா ஆக்ஷன்ல ஒரு டீம் வந்து ரீடைன்ஸ் பண்ணிப்பா இருப்பாரு. அந்த பர்ஸ்ல மேக்சிமம் விராட் கோலி தான். ஸோ அதனால எவ்வளோ வந்து போனாலுமே கிரீனுக்கு மேக்ஸிமம் 20 கோடின்னு சொல்லிட்டு அவர் ஆஸ்திரேலியா ஏதாவது ஒரு இது வந்து ரிஜிஸ்டர் பண்ணியோ இல்லை ஏதாவது ஒரு பெரிய காரோ இதோ வாங்கி வச்சிடலாம். ஸோ கிரீன் இஸ் கோயிங் டு கிவ் ஃபார் கேகேஆர், அவ்வளோதான். மற்ற பிளேயர்ஸ்க்கு ஆமாம். இப்போ கிரீன் ஓகே. இப்போ அவனுக்கு ஓப்பனிங்ல திரும்ப நிறைய இறக்குவானுங்களா? இறக்கணும்னா இன்னும் 2 வருஷம். போன வருஷம் ரொம்ப ஃப்ளாப்பு. அது மற்ற எல்லா லீக்லேயுமே ஃப்ளாப்பு நிறையன்னு. ஸோ நிறைய இறக்குவாங்களா? டவுட்டு. அஜின்கியாரா திரும்ப ஓப்பன் பண்ண வைப்பாங்களா? டவுட்டு. வெங்கடேஷ் ஐயர் போயிட்டாரு, குர்பாஸ் அவுட்டு, குவிண்டன் டிகாக் அவுட்டு. ஸோ அந்த இடமே ஒரு மாதிரி புதுசாக தான் நீ செட் பண்ணுற மாதிரி இருக்கு. ஏன்னா அஜின்கியாராங்கனே ஒன்றோன்னு வச்சுக்கோ, இந்த ஓப்பனர் 2 பேருமே நீ புதுசாக தான் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ யாரு உன்னோட ப்ரிஃபரபிள் ஓப்பனர்ஸாக இருப்பாங்க? நிறைய பேர் இருக்காங்க. திருப்பி பேட்ஸ்டோ ட்ரை பண்ணலாம். பென் டக்கெட் திருப்பி சொன்ன மாதிரி அகைன் ராங் டிசிஷன் தான். குர்பாஸ்லாம் அகைன் ஒரு நல்ல பிளேயர். எதுக்கு ஏதோ ஒரு மேட்ச் 2 மேட்ச் தான் சான்ஸ் கொடுத்து கழட்டி போட்டாங்க. அவ்வளோ பெரிய பிரைஸ் அமௌண்ட்டா அவருக்கு தெரியல. எவ்வளோ 1 crores 2 crores அந்த மாதிரி தான். அது மாப்பிள்ள அவரு விலையெல்லாம் ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, ரிலையபிளா இல்லை. எனக்கு ஓப்பனர் வேணும்னா சாலிடா 450 ரன் அடிக்கும். இவங்க யார் தடவை மிஸ் பண்றாங்க? ஃபில் சால்ட்டை மிஸ் பண்றாங்க. ஃபில் சால்ட் வந்து அவங்க எடுக்கும் போதே அப்படி நம்பி எடுக்கல. ஒரு மாதிரி பென் டக்கெட்டு இந்த மாதிரி நினைச்சுதான் எடுத்திருக்காங்க. ஆனா அவன் அழகா ப்ரூவ் பண்ணி கொடுத்துட்டான் இந்த சீரீஸ். ஒரு நரைனும் ஃபில் சால்ட்டும் போட்டு 100 நொறுக்கிட்டானுங்க. 6 ஓவருக்கு 95 ரன், 8 ஓவருக்கு 140 ரன், அந்த மாதிரி போட்டு பொழந்த உடனே அடுத்த வாரம் ரொம்ப ஈஸியாயிருச்சு. அடிச்சு கொடுத்து 260 270 போறது ஈஸியாயிருச்சு.
ஸோ அந்த ஒரு இதை மிஸ் பண்றாங்க. நீ குர்பாஸ் கிட்டேயும் குவிண்டன் டிகாக் கிட்டேயுமே நீ அந்த ஒரு இப்போ இருக்க நியூஜனோட அந்த ஹிட்டிங் வந்து நீ எதிர்பார்க்க முடியல. ஸோ அவங்க லாக் ஆயிட்டாங்க. ஸோ மேபி அதுக்கு பதிலாக எனக்கு பென் தெரிஞ்சு டக்கெட். ரஹானே ஓபன் பண்ணுவார் கண்டிப்பா. அவர் தான் கேப்டனும். மிடில் ஆர்டர்ல நல்ல இது மாதிரி தெரியல. அது பவர் பிளே எல்லாம் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு பவர் பிளே எல்லாம் 6-4 அடிச்சிருக்காரு. அதெல்லாம் 5-10 வருஷம் ஆயிடுச்சு அது ஒரு விஷயம். எனக்கு தெரிஞ்சு வேற மிடில் ஆர்டர்ல போய் மிடில் ஆர்டர்ல ஸ்லோ பண்ற மாதிரி தான் இருக்கு ரஹானே. ரஹானே ஒன் டவுன் மாப்பிள்ள, ஒன் டவுன் தான் ஆடுறான். ஒன்றும் தான் அது. ரகுவன் சேரலாமே. என்ன கேட்டா ரகுவன்ஷ் ரஹானே ஆமா. ஓபன் பண்ணிட்டு ஒரு ஃபாரின் மார்க்கெட் பேரிஸ்டர் மாதிரி போறது பெஸ்ட். இல்லைன்னா வித்தியாசமா ஒரு ஆப்ஷனு பிருத்திவி ஷா அருமையா இருக்கும். வாய்ப்பு இருக்கு. கிட்டார் மிஸ் தான். ஆனா அஜின்கா ரகானேக்கும் பிருத்வி ஷாக்கும் பஞ்சாயத்து வந்து கொஞ்சம் பெருசா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஏன்னா ஃபீல்ட்லயே வந்து இது பண்ணியிருந்தப்போ அது பிரச்சனை நானும் ஆகி கேள்விப்பட்டிருக்கேன். அதெல்லாம் ஒரு சீனியர் ஜூனியரை கண்டிக்கிறது தான். அதெல்லாம் எனக்கு அதான் தெரிஞ்சு பிருத்திவி அவர் ஷா மும்பைல அடுத்த இருந்தே வெளியே கோச்சிங்கிட்ட வந்துட்டாரு. ஆடவே முடியாது. அதான் மும்பைல இருந்தே வெளியே வந்துட்டாரு. அதான் மகாராஷ்டிரால பெருசா அந்த அகாடமில அவங்களுக்கு பெருசா லிங்க் இல்லைன்னு சொல்லிட்டு தெரியல. இட் டிபெண்ட்ஸ். பட் பிருத்வி ஷா வந்து பிரேவ் கால் தான். இவங்களுக்கு ஆளே இல்லடா. என்ன சொல்றது, இவங்களுக்கு வந்து ஃபுல் வேகன்சி இருக்கு. வேகன்சி வந்து டிமாண்ட் வச்சு நீ எங்க சப்ளை எடுப்ப? அதுதான் பிரச்சனை. இவங்க வந்து ஒரு மெகா ஆக்ஷனுக்கு போற மாதிரி தான் ஆக்ஷனுக்கு போகணும். ஆனா உள்ளுக்குள்ள உனக்கு சப்ளையே கிடையாது. இப்போ என்னன்னா இவரு அவர் பேரு இருக்கல்ல, அன்பேஷ் ரகுவன்ஷி, அவரு வந்து அவரோட லோக்கல் லீக்ல வந்து கீப்பிங் பண்ண வச்சிருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனே இல்ல. உனக்கு பாபா இந்திரஜித் ட்ரை பண்ணாங்க, அதுக்கப்புறம் ஜெகதீஷன் அடிச்சு ட்ரை பண்ணாங்க, லோக்கல் டேலண்ட்ஸ் நிறைய பேரை ட்ரை பண்ணாங்க. எதுவுமே நமக்கு செட் ஆகல. விக்கெட் கீப்பருக்கு நீ யாராவது எடுத்தாலும் ஃபில் சால்ட்டுக்கு அப்புறம் பெருசா நமக்கு எதுவும் கிடைக்கலன்னு சொல்லிட்டு ரகுவன்ஷியை வந்து ஒரு 1 இயரா நீ வந்து விக்கெட் கீப்பிங் ப்ராக்டிஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு அவரோட யூபி லீக்ஸ்ல எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப சைட் மிஸ்டர்களையும் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ பாசிபிளி அந்த விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனை ரகுவன்ஷி ஃபீல் பண்ணிருக்காங்க. இவங்களுக்கு மிடில் ஆர்டர்னு பார்த்தா ரகுவன்ஷியை தாண்டி வேற யாருமே என்னால பேர் கூட சொல்ல முடியல. ரிங்கு ஃபினிஷரா மிடில் ஆர்டர் சொல்றேன். ரிங்கு வந்து உனக்கு 14க்கு அப்புறம். பட் அந்த மிடில் ஆர்டரை யார் வந்து சஸ்டெயின் பண்ண போறா? இன்ஃபேக்ட் ஸ்டீவ் ஸ்மித் ஒரு ஆப்ஷனா ட்ரை பண்ணலாம். ஓகே, ஒருவேளை அஜிங்கியா ரஹானே நம்ம ஃபோர்ஸ் பண்ணோம்னா சொல்றேன். ஒரு கேப்டன்சியே கிடையாது உனக்கு. வேற யாரு கேப்டன்? வருண் சக்கரவர்த்தி கேப்டன் போடுவ. வருண் சக்கரவர்த்தி தமிழ்நாடு கேப்டன்சி பண்ணாரு. இப்போ ஆல்மோஸ்ட் நாக் அவுட் ஆயிருச்சு. ஸோ உனக்கு கேப்டன்சி ஆப்ஷன் வேணும், ஓப்பனர் வேணும், ஆல்ரவுண்டர் வேணும், எல்லாம் வேணும். ஆனா ஆள் இல்ல. கேட்க மாப்பிள்ள நான் என்ன தெரியுமா பண்ணுவேன் மாப்பிள்ள, யாராவது நீங்க சொன்ன மாதிரி பென் டக்கெட்டு எல்லாருமே டெவான் கான்வேக்கு போவாங்கன்னு சொல்றாங்க. எனக்கு தெரியல டெவான் கேக்கெல்லாம் எடுப்பாங்களா அப்படின்னு. ஏன்னா டெவான் கான்வே நியூசிலாண்டுக்கே ஒன்றும் ஆர்டர் கிடையாது. கரண்ட் ஃபார்ம் ரொம்ப மட்டமா இருக்கு. அதுக்கு பதில் நீ சொல்ல மாதிரி ஒரு பென் டக்கெட்டு இல்லைன்னா ஃபின் ஆலன் இல்ல அந்த அச்சின் ராபின்சன், ரவீந்திரா போடலாமே. எங்க ஜெனரேஷன் ட்ரை பண்ணலாம். ரச்சின் ஒரு ரவீந்திரா. பேட் சீசன்னால ரச்சின் ரவீந்திரா ஓகே தான். ரச்சின் ரவீந்திரா, ரஹானே, அப்புறம் ரகுவன்ஷி, அதுக்கப்புறம் உனக்கு நடுவில் அந்த ஒரு இடத்துல ஒரு ஸ்லாட் பிளேயர் வந்து ஒரு வெங்கடேஷ் கூட அவங்க போவாங்க. ஒரு 15 வெங்கடேஷ் தான் போவாங்கன்னு டெஃபினட்டா வில் கோ நினைக்கிறேன். ஃபார் வெங்கடேஷ். வெங்கடேஷ் போவாங்க. அண்ட் ஆல்சோ பேட்ஸ்ல நல்ல வாய்ப்பு இருக்கே. ஓல்டு இல்லடா பேஸ்டோ டீம். வேற எந்த லீக்ஸுமே ஆடுறது இல்லடா. ஏன்னா அவங்க டீமே ரீவாம் பண்றாங்க. திரும்ப போயிட்டு நான் பழைய இதுக்கெல்லாம் போய் நான் மாட்டிக்க மாட்டாங்க. குவிண்டன் டிகாக்கே இவங்க அப்படிதான். 34 தாண்டிருச்சா? இல்லடா, குவிண்டன் டிகாக்கே இவங்க அப்படிதான் மாட்டினாங்க. குவிண்டன் டிகாக் அந்த லெகசியில போய் எடுத்திருக்காங்க. போன தடவை ஒரு 100 தவிர ஃபுல்லா ஃபிளாப். ஸோ அதனால இவங்க வந்து கொஞ்சம் ரீவாம் பண்ண பேட்ஸ்டோ பாக்குறாங்க. ரீசன்ட் டச் பார்க்கணும்ல. 2 மேட்ச்மே பொழந்துட்டாருன்னு நினைக்கிறேன். 1 ஆனாரா? ஒண்ணு அதான் அதுக்கப்புறம் பெருசா கேம் டைம் இல்ல. ஓவர்சீஸ் கேம் லீக்ஸ்லயும் இன்னும் பெருசா அவர் வந்து பெருசா இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியல. இந்தியன் கண்டிஷன்ஸ்ல அவருக்கு ரொம்ப ஏலியன் கண்டிஷன் ஆயிடுச்சு இப்போ. அதனால அதான் மிடில் ஆர்டர் யாராவது ஒருத்தர் ஃபில் பண்ணோம். அண்ட் நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி தான் பத்திரானாக்கு வந்து தேல் கோ ஃபார் ஹார்ட். ஏன்னா அவங்களுக்கு ஆமா ஆமா டெத்லயுமே யாருமே கிடையாது. நீ கேமரன் கிரீன் எல்லாம் வந்து 4 ஓவர் போடுவாங்க, நம்பிலாம் எடுக்க முடியாது. அவங்களுக்கு தெளிவா கான்ட்ராக்ட்ல இருக்கும். நீ வந்து போடணும், இப்படிதான் வந்து உன்னோட ஒர்க்ல மேனேஜ் பண்ணும், அப்படி இல்லைன்னா உங்களோட கான்ட்ராக்ட் கேன்சல் பண்ணுன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க ஆஸ்திரேலியன்ஸ் எப்பவுமே தேல் ப்ரிஃபர் ஆஸ்திரேலியன் கான்ட்ராக்ட்ஸ் தான் மோர் தென் ஐபிஎல் கான்ட்ராக்ட்ஸ். ஸோ அதனால அவர் அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணுவாரு. அவர் எந்த ஒர்க் லோட்ல வருவாருன்றதை பார்க்கணும். நம்ம ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிருக்கோம், ஆஷஸ், T20 வேர்ல்ட் கப், அதுக்கப்புறமா தான் ஐபிஎல். அப்ப கிரீனோட கண்டிஷன் எப்படின்னு பார்த்து கிரீன் 4 ஓவர் போடுவான்னு சொல்லி தான் அங்க எடுக்க முடியாது. அதனால பத்திரானா கண்டிப்பா தேல் கோ ஹார்ட். அந்த பொட்டி கிரவுண்ட்ல பத்திரானா எப்படி போட போறாருன்னு தெரியல. கடவுள் தான் வெளிச்சம். ஆமா. அதே மாதிரி ஸ்பின்னு மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு. அண்ட் என்னை கேட்டால் அவங்க காசு வச்சிருக்காங்க மாப்பிள்ள. நான் என்ன பண்ணுவேன்னா, நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி அனலிஸ்ட் அங்கே இருந்தேன்னா ஜாஸ் இங்கிலீஷ் எடுத்து உள்ள போட்டுருவேன். நீ இந்த மேட்ச் இந்த சீரீஸ் ஒரு 4 மேட்ச் ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு அடுத்து வரப்போற இதுக்கு அவன் யூஸ் ஆகும். ஜாஸ் இங்கிலீஷ் செம்ம பிளேயர், ஒரு விக்கெட் கீப்பர் ஆப்ஷனு, ஒரு அப்கமிங் டேலண்ட்டு, அந்த ஆன் த ரைஸ்ல ஒரு மாதிரி புல்லு, ஒரு குட்டி மிச்சல் மார்ஷ் மாதிரி
புல்லுக்கெல்லாம் சூப்பராக அடிப்பான். அந்த ஸ்கொயர் லெக்ல எல்லாம் பயங்கரமா அடிப்பான். ஸோ ஏன்னா யாரும் போக மாட்டாங்கல்ல, உட்காந்து தெரிஞ்சு போச்சு, இருக்க போறதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால அவ்வளவா வந்து மார்க்கி பிளேயரும் கிடையாது. ஸோ ஜார்ஜ் இங்கிலீஷ் வந்து எடுத்து வச்சுக்கலாம் கேகேஆர் ஃபியூச்சர்ல. ஏன்னா காசு வச்சிருக்கானுங்க, 63 கோடி வச்சிருக்கானுங்க. அதில் 5 கோடி செலவு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். மும்பை ஸோ அது ஆர்ச்சரை ஒரு ஆப்ஷன். பண்ணாலே இதில் அது பத்திரானா மாதிரி தானே. அந்த மாதிரி அது 8 கோடிக்கு எடுத்து வச்சிருந்தானுங்க. அவ்வளோ ரூபா வேணாம். ரொம்ப பாவம்டா. ரொனால்டோ மெஸ்ஸின்னு ஒரே டீம்னு சொல்லி எல்லாம் ஹைப் ஏத்தி பும்ரா வருவார் ஆர்ச்சர் வருவார் சொல்லி மும்பை ரொம்ப வரவே இல்லை. கடைசியா அப்ப படுத்தவங்க இருக்காருல்ல ஆர்ச்சர் ராஜஸ்தான் ஆர்ஆர்ல ராயல்ஸ். இருக்காரு, ராஜஸ்தான் ராயல்ஸ்ல இருக்காரு, ஆர்ச்சர்ல. சோ அதான் மும்பை இந்தியன்ஸ் ஆமா அந்த மாதிரி பண்ணாங்க பாவம். அதெல்லாம் ஒரு சரி காலம். ஓகே. ஆமா நிறைய ஓப்பன் அப் பண்ற மாதிரி இருக்கும். கிரீனுக்கு 30. ஆக்சுவலா என்னன்னா கிரீனுக்கு நல்லா ஏத்தி விட்டுணுமா சிஎஸ்கேல மட்டும்தான் அதை பண்ண முடியும். ஆனா சிஎஸ்கே ட்ரெடிஷ்னலா அப்படி பண்ற டீம் கிடையாது. இப்போ டெல்லியில ஒரு ஓனர் பத்தி ஒரு மொட்டை ஒரு ஓனர் ஒருத்தர் இருப்பாரு அவரு. அப்புறம் எல்எஸ்ஜியில நம்ம கோயங்கா இவங்க எல்லாமே ஏத்தி விடுற ஆளுங்க. நம்ம ஆளுங்க ஏத்திட மாட்டானுங்க. சும்மா உட்காந்து நீ வாங்குறியா உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி 10 கோடிக்கு கிரீனை கொடுத்தாலும் 25 கோடிக்கு கொடுத்தாலும் கொடுப்பானுங்க. அப்படி பண்ணாம 35 கோடி ஏத்தி விடணும். ஒருவேளை 35 கோடிக்கு கிரீன் நமக்கு கிடைச்சிச்சா பரவாயில்லன்னு வாங்கிட்டு வந்துட வேண்டியதான். ஒரு நல்ல ஒரு பேட்டரு உனக்கு அப் ஃப்ரண்ட்ல ஆடுறான், ஒரு தேர்ட் ஒன் மாதிரி கொடுத்து ஆடுறான்னு விட்டுற வேண்டியதான். பவுலிங் ஏதோ போடுவான், நல்ல பிளேயர், ஒரு 5 வருஷத்துக்கு யூஸ் ஆகும். இட்ஸ் நாட் அ பேட் மூவ். அதான் நான் சொல்றேன். 35 கோடிக்கு சிஎஸ்கேக்கு கிரீன் கிடைச்சான்னா எடுத்துட்டு வந்துட வேண்டிதான். அங்கிட்ட இருக்கிற ஒரு 2 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் மட்டும் எடுத்துட்டோம்னா அந்த ஸ்லாட் முடிஞ்சு போச்சு. நீ பாட்டுக்கு அக்கீல் ஹுசேன் அவன் இவன் ஜேசன் ஹோல்டர்னு அலையாம 35 கோடி வரைக்கும் எனக்கு கிட்ட கிரீனுக்கு போகலாம். சிஎஸ்கேமே கிரீனுக்கு போகலாம். வந்தா நமக்கு லாபம், வரலையா அவனுக்கு மொட்டை அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம அடுத்து ஃபர்தரா போகலாம். நல்ல ஆப்ஷன் தான் எனக்கு. ஆனா ஆனா சிஎஸ்கேல அதை கிரீனுக்கு பண்ணணும். இடம் இல்லையே. இல்ல அவன் ஏன்னா சொன்னா இது ஒத்துக்க ஒண்ணுல 3 மேல வரமாட்டேன். இது ஒண்ணு மேபி ஊர்வல் பட்டேலுக்கு பதிலாக வேணா வச்சுட்டு ஏதாவது கொஞ்சம் மாத்தி போடுற மாதிரினா கூட போடலாம். ஆல்ரெடி பேட்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கா. Just அதான் பாப்போம். அதான் ஸ்ட்ராங்கா நீ சொல்ற இருக்கு. மாதிரி இல்லடா இப்போ மிக்ஸ் அண்ட் மேட்ச் ஆடிக்கலாம்டா. இப்போ டிவால் பிரவிஸ் வந்து ஃபினிஷர் ரோல்ல வச்சுட்டு கிரீனை கூட நான் 3 இல்ல 4ல கூட கொடுத்து ஆட வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி இன்னொன்னு ஒரு அண்டர் ரேட்டட் ஒப்பீனியன், கிரீன் வந்து ஓவர் ரேட்டட். ரொம்ப 30 கோடி 40 கோடி இது ஒண்ணுமே இல்லை. எக்ஸாக்ட்லி பவுலிங் கண்டிப்பா மாப்பிள வந்து இல்லடா. டெஸ்ட் மேட்ச் லென்த் தான் அவன் போடுவான். பவுலிங்ன்றது சிவம் டூபே பவுலிங் தான். கிரீன் வந்து நல்ல ஒரு ஓப்பனிங் அண்ட் ஒன் டவுன் பேட்ஸ். மும்பை எக்ஸாக்ட்லி 100ல ஓகேடா அடிச்சிருக்கான். மாப்பிள. இப்போ அவன் இன்னும் பெரிய ஆளுன்னு சொல்ல வரல. இருக்கிற இதுலயே சலிச்சோம்னா இது கொஞ்சம் பரவாயில்லாத இதுன்னு சொல்றாங்க. ஆனா நான் என்ன சொல்றேன்னா ஒண்ணு நம்ம எடுத்துக்கணும். நான் என்ன சொல்றேன் 35 crore ஒர்த்து கிடையாது, ஒர்த்துன்னு சொல்ல வரல. 35 crore வரைக்கும் சிஎஸ்கே அக்ரெசிவா போகணும்னு சொல்றேன். ஏன்னா அவ்வளவு காசு சிஎஸ்கே மட்டும்தான் இருக்கு. மற்ற எவனுக்குமே கிரீனோட ரெக்யர்மெண்ட்டும் கிடையாது, அவ்வளவு காசும் கிடையாது. எல்லாம் 15 கோடி 20 கோடி நின்றுவானுங்க. ஆல் அவுட் போக மாட்டானுங்க. ஆல் அவுட் போறக்கூடிய 2 டீம் கேகேஆர் சிஎஸ்கே. சிஎஸ்கே வந்து ஆல் அவுட் போகணும். ஒரு 2 ஆப்ஷன் மாப்பிள. 35 கோடி வரைக்கும் அவன் பரவாயில்ல, 40 இருந்தாலும் பரவாயில்லன்னு வாங்கினா நீயே வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்துடணும். ஒருவேளை சிஎஸ் 35 வந்தோடனே அவன் உஷாராயி செட்டியார இதாயிட்டான், வண்டியை திருப்பிடாங்கிற மாதிரி நீயே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவன் கையை இறக்கிட்டான் அப்படின்னா இட்ஸ் நாட் அ பேட் மூவ் நான் சொல்றேன். இன்னொரு 5 to 6 இயர்ஸ்க்கு கிரீன் வந்து இருப்பான். நமக்கு ஒரு ஆல்ரவுண்டர் வந்து நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் கிடைச்சிட்டான். ஏன்னா ரசல்ல பார்த்தோம், மேக்ஸ்வெல்ல பார்த்தோம், அவன் எவனையும் பார்த்தோம், யாருமே செட் ஆகல. ஒரு நல்ல ஆல்ரவுண்டரா இருப்பான். இன்னும் 2-3 ஸ்லாட் மட்டும் போட்டோம்னா ஓகேவா தான் இருக்கு. இட்ஸ் நாட் அ பேட் மூவ்னு சொல்றேன். அவ்வளவுதான். மற்றபடி டீம் கொஞ்சம் ஒர்த்து காம்ப்ளிகேட் பண்ணிக்கிற அப்படிலாம் மாதிரி சொல்ல இருக்கும். அதான் இவன் சொல்ற மாதிரி வந்து வந்தா மழை போனா வந்து போடுன்னு இருக்கான். பட் பாப்போம். ஆனா ஆமா ஆமா கிரீன் மாமா சொன்னது நான் அக்ரி பண்ணிக்கிறேன். அப்கமிங் டேலண்ட் தான், செம்ம ஸ்கில் செட் டேலண்ட் இருக்கு. பட் இந்தியால பெருசா வந்து அந்த மும்பை கூட ஆடுறப்போ செஞ்சுரி அடிச்சாரு. இன்னும் வந்து நிறைய ப்ரூவ் பண்ணும். பட் வேற ஆப்ஷன் இல்லை அவனுக்கு. உலகத்திலேயே வந்து கிரீன் மாதிரி ஒரு ஆள் கிரீன் மட்டும் தான் இருக்க மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அவனுக்கு அந்த மாதிரி டஃப் கொடுக்குற ஆல்ரவுண்டர்ஸ் மற்ற லீக்ஸ்ல யாருன்றதால தான் இந்த மாதிரி போட்டி. டிமாண்ட் அண்ட் சப்ளை காரணம் தான். ஒரு ஹர்திக் பாண்டியா இப்போ ஆக்ஷன் வந்து எப்படி இருக்கும், சிம்பிள் லைக் தட், அதே மாதிரி தான். அதனால தான் இவ்வளவு ஹைப்பு. பார்ப்போம் என்ன நடக்குது. அடுத்த டீமுக்கு போகலாம். ஓகே அடுத்த டீம் போயிடலாம்டா. எல்எஸ்ஜி கோயங்காவோட டீம். ஸோ அவனுங்களுமே நல்ல மாதிரி ஸ்ட்ராங்கான டீம் தான். ஒரு எக்ஸ்ட்ராடினரி ட்ரேட் ஒன்று பண்ணானுங்க முகமது ஷமியை வச்சு. ஓகேவா தான் இருக்கு டீம். ஃபுல்லாக பேட்டிங் இது ஃபுல்லாக ஃபாரினர்ஸு, பவுலிங் ஃபுல்லாக இந்தியன்ஸு, அப்படிதான் இருக்கு. மார்க்ரம், மிச்சமாஷ், நிக்கிபி, ரிஷப் பண்ட், அப்புறம் இந்த ஷாபாஸ் அகமது, அப்புறம் இன்னொருத்தன் இருப்பான். யாரு ஒரு ஹிட்டர் ஒருத்தர், மேத்யூ பிரெட்ஸ்கி,
வெறித்தனமான ஃபார்ம்ல இருக்கான் ஓடியில. வெட்ஸ்கி எல்லாம் ஆடுவானான்னு தெரியலடா. உள்ள வர மாட்டான், 11ல வர மாட்டான். ஒரு ஆப்ஷன் இருக்கு ஓடியில, நல்ல ஆப்ஷன் இருக்கு. இன்னொருத்தன் சமாத், அப்துல் சமாத், அப்புறம் முகமது ஷமி, ஆவேஸ் கான், பிரின்ஸ் யாதவ், திக்வேஷ் ராத்தி, இதுதான் 11. இன்னும் ஷாபாஸ் ஒரு அஹ்மத். நாள் ஷாபாஸ் அஹ்மத் வர வாய்ப்பு இருக்கு. இதுதான் மோஸ்டா 11 இருக்கும். அர்ஜுன் இவங்களுக்கு இருக்காருப்பா. பாத்தியா நெட்ஸ்ல போடுறக்கா. டேய் நீ வேற, ஷஹீர் கான் வந்து டேலண்டா எடுத்து புல் பண்ணி அர்ஜுன் குரூப் பண்ணிட்டு இருக்காராம். அதனாலதான் அவர் வந்து எனக்கு கேம் டைம் வேணும்னு சொல்லி தான் ட்ரேட்ல சைன் பண்ணி அவங்க வந்து புல் பண்ணிருக்காங்க அர்ஜுன் டெண்டுல்கரை. சி நம்ம சொல்லலாம் அர்ஜுன் கேமரன் கிரீன் அப்படிலாம் இல்ல. சி நம்ம நிறைய பேர் வந்து சொல்லலாம், பட் அட்லீஸ்ட் இந்த இடத்துல ஒரு கேம் டைம் கிடைக்குதான்னு பார்ப்போம். இந்த இதுவும் நமக்கு ரேர் தான். ஆனா அர்ஜுன் டெண்டுல்கர் ஷூல இருந்து பாக்குறப்போ ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஜஸ்ட் பிகாஸ் அந்த டெண்டுல்கர் நேம் பின்னாடி இருக்கிறதுனால அவருக்கு இன்னும் ப்ரெஷர் ஜாஸ்தியா தான். இதுவே ஒரு அப்கமிங் டேலண்ட், ஒரு யங் பிளேயர் அப்படின்னு சொன்னா பரவாயில்ல, ஒரு கேம் டைம் கிடைக்குதுன்னு நம்ம சொல்லலாம். ஸோ அவருக்கு அந்த ஷூஸ்ல இருக்கிறதுனால இன்னும் அதிகமா ப்ரூவ் பண்ணி ஆகணுன்ற கஷ்டம் தான் அவருக்கு இருக்கு. பட் இங்க கேம் டைம் கிடைச்சி ஒரு லெஃப்ட் ஆர்ம் பவுலர், ஒரு நல்ல ஒரு ஓரளவுக்கு பேட்டிங் ஆர்டர் கிடைச்சதுன்னா ப்ராபப்ளி நெக்ஸ்ட் கிட்டா கூட மாறலாம். பட் ரொம்ப ப்ரெஷர் இருக்கும், அந்த நெப்போட்டிஸ்ன்ற ப்ரெஷரே அவருக்கு ஜாஸ்தி இருக்கனால அதெல்லாம் ப்ரூவ் பண்ண முடியல. பட் ஷஹீர் கான் வந்து ஹி டுக் நான் வந்து ட்ரெயின் பண்ணி க்ரூம் பண்ணி இந்த இடத்துல கேம் டைம் கொடுக்குறேன்னு சொன்னதுதான் ட்ரேடே பண்ணிருக்காங்க. அதுதான் வந்து இந்த ட்ரேட்கான ஒரு விஷயமே. பாப்போம் நடந்தா நல்லா இருக்கும். ஸ்ட்ரெயிட்டாவே 11க்குலாம், ஆமா ஸ்ட்ரெயிட்டாவே 11க்குலாம் வர முடியாது, கஷ்டம். பட் கிடைக்கும், கேம் டைம் கிடைக்கும் கண்டிப்பா. மாதிரி சான்ஸ் ஏதாவது ஒரு 2 மேட்ச் அது சான்ஸ் கிடைக்கும். வேற மீதி பவுலர்ஸ் எல்லாம் ரொம்ப மட்டமா பெர்ஃபார்ம் பண்ணா சான்ஸ் இருக்கும். ஆனா நீ சொல்ற மாதிரி ப்ரெஷர்லாம் ஒன்றும் இல்லை, ஏன்னா யாருமே அதை எக்ஸ்பெக்ட் பண்றது இல்லை. அதுதான் ஆடலாம், என்ன சான்ஸ் ஆடலாம். கரெக்ட் தான். இப்போ அவங்களுக்கு யார் யார் எடுக்கலாமா? ஏன்னா பேட்டிங்லேயே 3 ஃபாரினர்ஸ் வந்து ஷோர் ஷாட். பவுலிங்ல வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணனா ஷமி எடுத்திருக்காங்க, நல்ல மூவ் தான் எனக்கு கேட்டா. ரவி பிஷ்ணாயை விட்டுருக்காங்க, ஏன்னா அவங்களே ஆடுறது இல்லை அவ்வளோவா. ஸோ ஸ்பின் ஃபுல்லாக திக்வேஷ் ராத்தி அண்ட் இந்த சீசனுக்கு வந்து 2 பேர் தான். மேபி ஃபாஸ்ட் பவுலர்ஸ் யாராவது அவங்க போறதா இருந்தால் போகலாம், ஏன்னா 22 கோடி வச்சிருக்காங்க. ஒரு ஜேசன் ஹோல்டர் மாதிரி ஒரு பிளேயரு அந்த மாதிரி வேணா இவங்களுக்கு நல்ல யூட்டிலிட்டி பிளேயரா இருக்க வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஆண்ட்ரிக் நாக்கியா இவங்க போக நிறைய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு கோட்ஸே போக மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு கோட்ஸே எல்லாம் வந்து செமையா ரன் வாரிக்காங்க. எப்போ போலிங் போட்டாலும் புடிச்சுக்கிட்டு கால் கை பிடிச்சிருக்காங்க. அங்க கால் கை பிடிச்சிட்டு 10 பேர் இருக்காங்க. மயன்க் யாதவ்ல இருந்து மோசின் கான்ல இருந்து ஷமி இன்ஜுரி ப்ரோனு, எல்லாருமே வந்து இன்ஜுரி ப்ரோன்றதுனால ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பவுலர் தேவைப்படுது. ஸோ இன்ஜுரி ஆகாம 14 மேட்ச் போறது. அதே கேட்டகரி தான் வருவார். இல்ல இப்ப கொஞ்சம் ரீவாம்ப் பண்ணிருக்க. அதான் நோக்கியா தான். பட் சொல்றேன், இப்ப வேற ஆள் கிடையாதுல்ல அவனுக்கு. அட்லீஸ்ட் இவன் இன்ஜுரினா இவன் இன்ஜுரி ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கும்ல. ஸோ ஒரு ஆப்ஷனா அவங்க கண்டிப்பா 3 பிளேயர் கண்டிப்பா தேல் கோ ஹார்ட். 3 பேரை மாத்தவே மாட்டாங்க. பைசன், நம்மால் மிச்சல் மார்ஷ், அதுக்கப்புறம் வந்து பூரன், அப்புறம் வேற யாரா நிக்கிபி சொல்லிட்டேன். மிச்சல் மார்ஷ், இவங்க 3 பேர் கண்டிப்பா சாலிட். அடுத்த ஒருத்தர் யார் இருந்தா தெரியும். அது ஆப்வியஸ்லி ஷமார் ஜோசப் வச்சு ட்ரை பண்ணாங்க, முடியல. ஒரு ஃபாரின் பவுலர் தான் யாராவது தேவைப்படும். ரெஜிஸ்டர் பண்ணிருக்காரு மாட்டாங்க. ஜேசன் ஹோல்டர் ஒரு பவுலர்ஸ் இருப்பாங்க. அவனுங்கெல்லாம் டெஸ்ட் மேட்ச் லைன் போடுவாங்க. T20 விசேஷமா இல்லடா. ஜேடன் சீஸ் நல்ல பவுலர் தான், டெஸ்ட் மேட்சுக்கு நல்ல பவுலர். சமார் ஜோசப்புமே டெஸ்ட் மேட்சுக்கு நல்ல பவுலர். கிமார் ரோச்சும் அதே மாதிரி தான். அல்சாரி ஜோசப் டெஸ்ட் மேட்ச் நல்லா போடுறான் பார்த்திருக்கியா? அந்த ஆஸ்திரேலியா டெஸ்ட் மேட்ச்ல அல்சாரி ஜோசப் சூப்பரா போட்டான். டெஸ்ட் மேட்சுக்கு ஓகே, பட் T20 லைனே டிஃப்ரெண்ட். ஸ்லோயர் டெலிவரி போடணும், வெயிட் ஆஃப் லென்த் போடணும், வேற 6 பால் போடுறதா 6 வெரைட்டி ஆஃப் பால் போடணும். பேக் ஆஃப் ஹேண்ட் ஸ்லோயர் டெலிவரி, ஆஃப் கட்ரு, லெக் கட்ரு, சீம் அந்த அப்படின்னு ஏகப்பட்ட பால். அவ்வளோ அந்த மாதிரி பவுலர்ஸ் அவ்வளவா இல்ல. எல்லாருமே பிராவோ இல்ல. கைல் ஜேமிசன் கூட போக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த எக்னா ஸ்டேடியம்ல வந்து கொஞ்சம் அந்த பவுன்சஸ் வந்து கொஞ்சம் ட்ரஸ்ட் பண்ணி கொஞ்சம் போலாம். அது ரீலே பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சம் ஃபாஸ்ட் பவுலிங் நல்லா இருக்கு. கைல் ஜேமிசன் மாதிரி போல ஆளும் வந்து பெட்டரா இருக்கும். ஏன்னா ஒரு நல்ல ஒரு ஃபாரின் ஓவர்சீஸ் பவுலர் அவங்களுக்கு அது கண்டிப்பா தேவைப்படுது. இந்தியன் டேலண்ட்ஸ் வந்து இருந்தாலுமே வந்து ஆகாஷ் தீப் மாதிரி, ஆகாஷ் தீப் வச்சிருக்காங்க 8 கோடி வந்து வச்சிருக்காங்க. ரிலீஸ் பண்ணி ஆகாஷ் கொடுத்துட்டாங்க. கொடுத்துறாங்களா? ஓகே சரி. சமியா வாங்கினாங்க. அவங்க இதுக்கு முன்னாடி இவனெல்லாம் வச்சிருந்தாங்க, ஆடம் மில்னே எல்லாம் வச்சிருந்தாங்க. ஆடம் மில்னே,
மேட் ஹென்றி மேட் இவங்க ஹென்றி, எல்லாமே வச்சிருந்த டீம் எல்எஸ்டி. ஸோ நீ சொன்ன மாதிரி ஜேமிசன் அப்புறம் நம்ம டீமுக்கு போறதுக்கு பசங்க இந்த மாதிரி பிளேயர்ஸ்க்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. முஸ்டபிசுர் ரஹ்மான் கூட போலாம். அவர் வந்து கொஞ்சம் அந்த பேஸ்ட் ஆன் இஸ் அவைலபிலிட்டி ஷகிபுல் ஹசனும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காராம். பட் அது கொஞ்சம் கஷ்டம் தான் ஷகிபுல் ஹசன். பட் முஸ்டபிசுர் ரஹ்மான் வந்து கொஞ்சம் நல்ல அந்த ஸ்லோவா போடுற பிளேயர். இல்ல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு, போவாங்களான்னு தெரியல, அது வேற விஷயம். பட் முஸ்டபிசுர் ரஹ்மான் மாதிரி பிளேயரும் வந்து லெஃப்ட் ஹேம் கொஞ்சம் நல்ல அந்த திருப்பி போடுறப்போ கிரவுண்ட் கொஞ்சம் பெருசுன்றதுனால முஸ்டபிசுர்ல லைட்லெஸிக்கு போக வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் டீமுக்கு. அவங்களுக்கு ஒரு நல்ல ஓகே, ஃபாஸ்ட் பவுலர் வேணும். இதுதான். ஆமா, இந்த 2 டீமோட அனாலிசிஸ் வந்து முடிச்சிடலாம். அடுத்து ஃபைனல் செட் ஒரு 3 டீமோட நம்ம வந்து அடுத்த வீக்ல சந்திக்கலாம். அன்டில் தென் சைனிங் ஆஃப் ஃப்ரம் த்ரீயோஸ். பை.